ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு மினி கேலண்டர் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இதில் 8.5ல் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 18, அப்புறம் 23. இப்போ மார்க் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே லைன் போட்டுக்கலாம். இதே எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 1 சென்டிமீட்டர் லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்படியே இந்த மாதிரி மடித்து இதோட சேர்த்து ஒட்டிடலாம். இதில் ஒரு சைடில் 8.5 சென்டிமீட்டர் இருக்கும், இன்னொரு சைடில் 9.5 இருக்கும். ஸோ 9.5 சென்டிமீட்டர் அளவில் இருக்கிறது தான் ஃப்ரண்ட் சைடை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது இது இந்த மாதிரி ஸ்டடியாக நிற்கும். அடுத்ததாக இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்துக்கலாம். ஃபோம் டேப் இருக்கும் இல்லையா, அது இதை ஒரு 12 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதையும் நம்ம ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதை இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த மேலே இருக்க ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு இன்னொரு பீஸையும் எடுத்து இதுக்கு மேலே ஒட்டிடலாம். அடுத்ததான் இன்னொரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த லேயரையும் பிரிச்சுட்டு இந்த பேப்பரை எடுத்து இதுக்கு மேலே ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைடில் இந்த மாதிரி ஒரு மந்த்துக்கான டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். நான் வெறும் சண்டே மட்டும் இந்த மாதிரி பிங்க் கலரில் எழுதியிருக்கேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. நீங்கள் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுன்னா கூட அது மட்டும் வேறு கலரில் எழுதிக்கலாம். இப்போ இந்த சைடில் ஏதாவது கோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம், மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் மாதிரி. அப்படி இல்லைனா நீங்கள் இது ஃபுல்லாகவே வெறும் டேட்ஸ் மட்டும் கூட ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி மொத்தம் 12 மந்த்ஸ்க்குமே நம்ம எழுதி வச்சுக்கலாம். நான் ஒன்றுத்தையும் ஒரு கோட் எழுதியிருக்கேன். அதே மாதிரி இது எழுதும்போது கீழே ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு எழுதுங்க. ஃபுல்லாக எட்ஜ் வரைக்கும் எழுதிடாதீங்க. நீங்கள் இது இதே சைஸில் இல்லை, இதை விட பெரிய சைஸில் பண்ணணுன்னா கூட மெஷர்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போது இதை இந்த இடத்துல வச்சிடலாம். நம்ம டபுள் சைட் டேப்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதால இது நல்லாவே ஹோல்ட் பண்ணோம். இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மந்த்தை முடிச்சதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து பின்னாடி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் 2022ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். இதை இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் எடுத்து அங்கங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நம்மளுடைய ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் வீடியோவில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட ரெடிமேட் ஸ்டிக்கர்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ட்ரா பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மினி கேலண்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்மளோட ஸ்டடி டேபிளில் வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்பேஸும் அதிகமாக பிடிக்காது, குட்டியாக இருக்கிறதுனால ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.